ஹஜ் என்பது வெறும் இபாதத் மாத்திரமல்ல, மக்காவிலே தியாக பூமி. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டுகள் அடிபட்ட பூமி. அது சஹாபாக்கள் தியாகங்கள் செய்த பூமி. உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நான் எந்த அளவு தியாகம் செய்வேனோ அந்த அளவு அல்லாஹ்விடத்தில் உயர்வேன். அல்லாஹ் குர்ஆனில் தனி ஒரு சூறாவிலே இந்த தியாக வரலாற்றை அல்லாஹ் சொல்கிறார். என்ன வரலாறு சகோதரர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால், அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம் வளர்ந்து கொண்டிருந்த நேரம், ஜூ நவாஸ் ஹிம்யரி நாட்டை சேர்ந்தவன், நஜ்ரான் என்றும் சொல்கிறார்கள் உலமாக்கள், அந்த இடத்திலே ஒரு சூனியக்காரன் இருந்தார். அந்த சூனியக்காரனுடைய மரண நேரம், அவன் அந்த காலத்துடைய மிகப்பெரிய பிரபல்யமான சூனியவாதி. அரசரிடம் சொல்கிறான், நான் சூனியத்தை கற்றுக் கொடுக்கிறேன், நல்ல இன்டெலிஜென்டான ஒரு வாலிபரத்தான். அப்பொழுது இந்த அரசர் ஒரு வாலிபரை கொடுக்கிறார். சரி, இவருக்கு படிச்சு கொடுங்க. இந்த வாலிபர் சூனியத்தை படிக்கிற அதே நேரம் அந்த காலத்துடைய ஒரு ஆலிமையும் சந்திக்கிறார். அந்த ஆலிம் இவருக்கு இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கிறார். இவர் இஸ்லாத்தை தழுவிட்டார். அந்த வாலிபர் இஸ்லாத்தை தழுவினா இந்த வாலிபர் இப்ப இஸ்லாத்தையும் படிக்கணும், சூனியத்தையும் படிக்கணும். ஒரு நாள் பாதையில வாரார். வரும் பொழுது ஒரு பாம்பு அல்லது சிங்கம் பாதையில இடை வழி மறித்து நிற்குது, யாரும் போக இயலாது. இந்த வாலிபருடைய உள்ளத்துல ஒரு உறுதி ஒன்று வருது, யா அல்லாஹ், அந்த ஆலிமுடைய இஸ்லாம் உண்மையாக இருந்தா நான் அடிக்கிற இந்த கல்லால இந்த மிருகம் செத்து விடுவோம். உடனே கல் அடித்தார். அந்த மிருகம் அதே இடத்துல செத்து விட்டது. வாலிபருக்கு இப்ப உறுதியாகிட்டு இஸ்லாம் தான் உண்மை. இப்படியே இருக்கும் பொழுது அல்லாஹ் அந்த வாலிபருக்கு சில சக்திகள் அல்லாஹ் கொடுக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் அல்லாஹ் கொடுத்த சில மோஜிசாக்கள் தான், கண் பார்வை தெரியாதவங்களுடைய கண்ணை தடாவுவாங்க, பிஸ்மில்லா அல்லாஹ்ட பேரை சொல்லி கண் பார்வை வந்துடும். வெண்குஷ்டம் கருங்குஷ்ட நோயாளிகள் இருப்பாங்க, இவங்களோட மேல தடாவினா சோமாயும். அல்லாஹ் இந்த ஒரு மோஜிசாவை அல்லாஹ் இவருக்கு கொடுக்கிறான், கராமத்தை. இப்பொழுது அரச சபையில் இருந்த ஒரு மந்திரிக்கு கண் பார்வை தெரியாம போயிட்டு, இந்த சமயம் கேள்விப்படுறார், இந்த வாலிபர் கண்ணை சோமாக்குறார். வாலிபர்ட்ட வாரார். வாலிபரிடத்துல வந்தா வாலிபர் சொன்னார், நான் சோமாக்குறது இல்ல, சோமாக்குறது அல்லாஹ். நீ அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் அல்லாஹ் இடத்துல துவா கேட்டு கூட சோகமாக்குறேன். ஏற்றுக்கொள்றேன் அல்லாஹ்வை. சரி என்று கண்ணை தடாவினார். கண் பார்வை வந்துட்டு. அடுத்த நாள் அரச சபைக்கு போனா கண் பார்வையோட அரசனுக்கு ஆச்சரியமா போயிட்டு, இது என்னது கண் பார்வையோடு வந்திருக்கிறார். அவன் கேட்டான், எப்படி யாருக்கு பார்வையை தந்தது? இந்த மந்திரி உடனே சொன்னார், அல்லாஹ். அவனா எனக்கு அல்லாஹ் தந்தார். இப்ப அரசனுக்கு தேவை, உனக்கு யார் இதை படிச்சு தந்தது? அவர் எப்படியோ வாலிபரை காட்டி கொடுத்துட்டார். வாலிபரை கொண்டு வந்து அவர்கிட்ட கேட்க கேட்க அவர் காட்டி கொடுத்துட்டார் ஆலிம. 3 பேரையும் அரச சபை கொண்டு வந்தாச்சு. 3 பேரிடத்திலும் அரசன் சொன்ன வார்த்தை, இஸ்லாத்தை விடுங்க. 3 பேரும் சொன்னாங்க, விட மாட்டோம். இப்பதான் தியாகம் ஒன்று வரப்போகுது, நாங்க இஸ்லாத்தை விட மாட்டோம். உடனே மந்திரிக்கு என்ன செஞ்சானண்டா, அரசன் ஒரு வாள், கூரான வாளை கொண்டு வந்து அவருடைய தலையுடைய நடு இடத்துல வாளை வச்சு வெட்ட தொடங்கினான் தலையை. இஸ்லாத்தை விடுவார் பயந்து. அவர் விடல, 2 துண்டா வெட்டப்பட்டார். இஸ்லாத்தை விடல அவர். இதை பார்த்து கொண்டிருந்த இவங்களாவது இஸ்லாத்தை விடுவாங்க, அந்த ஆலிம் அவரும் விடையலாட்டார். நான் தியாகம் செய்ய தயார். அதே போல அந்த ஆலிமும் 2 துண்டா வெட்டப்பட்டார். என கொடுங்கோல் மன்னன் அவன். 3வது இந்த வாலிபர். இந்த வாலிபர் என்ன செய்கிறது? இவரை வச்சு கொள்ளணும், இன்டெலிஜென்ட் தானே, சூனியத்தை படிச்சிருக்கிறார். இவரை ஒரு குரூப்பை கொடுத்து சொன்னான் அரசன், இவரை ஒரு மலையில் எடுத்துட்டு போங்க, அங்க போய் பயத்தாட்டுங்க,
இஸ்லாத்தை விட்டா அவர் எடுத்துட்டு வாங்க, இல்லைண்டா மேலே வீசிடுங்க அவர். மலைக்கு போகும் பொழுதோ இவர் துவா கேட்டார், அல்லாஹும் மக்ஃபினி பிமா ஷித், யா அல்லாஹ் நீ எப்படி நாடுறாயோ என்ன பாதுகார். மலையில போனா காற்றடிக்குது, போனவங்க எல்லாம் கீழே விழுந்தாங்க, இவர் மட்டும் வாரார் அரசன். திரும்ப அரசன் என்ன செஞ்சார், இன்னொரு கூட்டத்தை அனுப்பினார், இவரை கடல்ல கூட்டிட்டு போ, போட்ல கூட்டிட்டு போங்க, போட்ல கூட்டி போய் சொல்லுங்க இஸ்லாத்தை விட்டால் கொண்டு வாங்க, இல்லையா கடல்ல தள்ளு. அவர் அதே துவாவை கேட்டுட்டு அல்லாஹும் மக்ஃபினி பிமா ஷித், யா அல்லாஹ் நீ நாடிய அடிப்படையில் என்ன பாதுகார் யா அல்லாஹ். போனவங்க எல்லாமே கடல்ல மூழ்கினாங்க, இவர் மட்டும் தப்பி வரார். இப்ப சொன்னார் அரசனை பார்த்து, என்ன நீ நினைச்ச மாதிரி கொலை செய்யல, என்ன கொல்றது ஒன்ற தேவையாக இருந்தா இந்த ஊர் மக்களை ஒன்று சேர். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். இப்பொழுது சொன்னார், எனக்கு ஒரு ஸ்டேஜ் அடிச்சு அந்த ஸ்டேஜில் என்ன ஏத்து, எனது அம்பில் இருந்து ஒரு அம்பு எடுத்து பிஸ்மில்லாஹி ரப்பி ஹாதல் குலாம், இந்த பிள்ளையுடைய ரப்பின் பெயரால் அடிக்கிறேன் என்று அடி, நான் மௌத்தாகுவேன். முழு ஊர்லையும் இந்த கதை பிரபல்யம், அரசருடைய மந்திரியுடைய கதை, ஆலிமுடைய கதை, இவங்க எல்லாம் வெட்டப்பட்டது, வாலிபருடைய கதை பிரபல்யம். இதே மாதிரி அரசர் என்ன செஞ்சாரு, இவரை வாலிபனை கொலை செய்யணும் நினைச்சு முழு ஊரையும் ஒன்று சேர்த்தார். ஒன்று சேர்த்து ஒரு ஸ்டேஜில் ஏத்தி வாலிபருடைய அம்புக்கூட்டில் இருந்து ஒரு அம்பு எடுத்து பிஸ்மில்லாஹி ரப்பி ஹாதல் குலாம், இந்த பிள்ளையுடைய ரப்பின் பெயரால் அடிக்கிறேன் என்று அடிச்சார் நெத்தி. உடனே புள்ள கீழே ஷஹீதாகி விழுந்தது. ஆனா ஆச்சரியம் என்ன, வந்திருந்த முழு ஊரும் இஸ்லாத்தை தழுவிச்சு. இவர் ஒருவர் அழிக்க நினைத்தார், ஆனா அந்த வாலிப பிள்ளையுடைய ஆசை என்ன, நான் தியாகம் பண்றேன், ஆனா முழு ஊரும் இஸ்லாத்துக்கு வரும் வந்துட்டு நம்பிக்கை வந்துட்டு அந்த மக்களுக்கு. இப்ப என்ன செய்வான் அரசன், இவன் பார்த்து இந்த 3 பேரை அழிப்போம், ஊரே இஸ்லாத்துக்கு வந்துட்டு. இப்ப என்ன செய்தான் அரசன், தங்களது படைகளை வைத்து குழிகளை தோண்ட தொடங்கினான். அந்த ஊர் நஜ்ரான்ல குழிகளை தோன்றான், பெரும் பெரும் குழிகளை தோண்டி அந்த குழியில நெருப்ப மூட்டி சொல்றான், இஸ்லாத்தை விடாத எல்லாரும் நெருப்புல பாய், இஸ்லாத்தை விட்டா மட்டும்தான் தப்பலாம், இஸ்லாத்தை விடலையா எல்லாரும் நெருப்புல குளிக்குமாறு. இப்ப என்ன செய்யுது, அப்பதான் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க எல்லாரும் என்ன முடிவு எடுத்திருப்பாங்க, வாழ்றதா மௌத்தாகிறதா தியாகம். சகோதரர்களே, அவங்க முடிவெடுத்த முடிவு என்ன தெரியுமா, நாங்க இஸ்லாத்தை விட மாட்டோம், அந்த நெருப்பில் எறிவதற்கு நாங்க தயார். இப்ப என்ன செஞ்சான் அந்த அரசன், முழு பேரை நெருப்புல கொண்டு பொசுக்கினான். உலமாக்கள் சொல்றாங்க 70,000 பேர், இன்னொரு ரிவாயத்துல 12,000 பேர். அவங்க அவ்வளோ பேரையும் நெருப்புல போட்டு பொசுக்கிறார். அந்த நேரம் தான் ஒரு தாய் ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை என்ன செய்யுது, தாய் பார்க்க இந்த பிள்ளைய நெருப்புல போடுறதா, பச்சிலம் குழந்தை நெருப்புல போடுறதா. இப்ப அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு பேசும் சக்தியை கொடுத்தார். அந்த பிள்ளை சொன்னது, இஸ்பிரியா அம்மா, தாயே பொறுமை அறிங்க, சில வினாடி தான் உங்களுக்கு நெருப்பு, அதுக்கு பிறகு உங்களுக்கு இன்பம் தான். அந்த பிள்ளையும் நெருப்புல போட்டு தாயும் நெருப்புல பாய்ந்தாள். இந்த தியாக வரலாறை அல்லாஹ் ஒரு சூறாவில் தனியே சொல்லித்தாரான் எங்களுக்கு. ஏன் சொல்லித்தாரான், முஸ்லீம்கள் தியாகிகள். வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ், இஷா தொழுகையில ஓதுவாங்க அடிக்கடி இந்த சூறாவை. அல்லாஹ் சொல்றான், கோள்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக. வானத்தில் எத்தனை கோள் இருக்குது, அவ்வளோ கோளுடைய ரப் அல்லாஹ். வானத்தில் எத்தனை கோள், சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், இந்த கோள்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக. வல் யௌமில் மவ்ஊத், வாக்களிக்கப்பட்ட நாள் கியாமத்துடைய நாள் மீது சத்தியமாக. வஷாஹிதி வமஷ்ஹூத், ஷாஹித் சாட்சி சொல்லக்கூடியவர், சாட்சி சொல்லப்பட்டவர், இந்த 4 சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்றான். குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், கிடங்கு வாசிகள் சபிக்கப்பட்டார்கள். அந்த குழியில போட்டு முஸ்லிம்களை எரித்தார்களே, இவர்கள் நாசமாக்கப்படுவார்கள். அல்லாஹ் அவ்வளோ பேருக்கும் சாபம். குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத் அன்னாரி ذاتில் வகூத், அந்த குழியில் என்ன இருந்த, நெருப்பு. அது
நெருப்பு கங்குகளுடைய நெருப்பு இருந்தது குழியில். இவ்வளவு பெரிய தியாகம் செய்யலுமா சகோதரர்களே? நாங்க தொழுகைக்கு தியாகம் செய்ய கஷ்டம், நாங்க செல்வத்தை தியாகம் செய்ய கஷ்டம். திடீரென்று அல்லாஹ் உயிரை கொடு என்றா. இந்த 70,000 பேரும் உயிரை கொடுத்தாங்களே அல்லாஹ்வுக்காக. அன்னாரி தாத்தில் வகூத் இதுஹும் அலைஹா குஊத். அந்த படையினர்கள் அந்த குழி ஓரத்துல பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாரையும். முஸ்லிம்கள் நெருப்புல பொசுக்கப்படுறத وهم على ما يفعلون بالمؤمنين شهود. மூமின்களுக்கு நடந்த அந்த நிகழ்வை பழிக்கு பழி வாங்குதலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் சொல்றான், ஏன் இந்த தியாகம் நடந்தது? وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد. அல்லாஹ்வை நம்பியதற்கு தான் இவ்வளவு தண்டனை. தண்டைக்கு மட்டுமல்ல, உலக முடிவு வரை எந்தெந்த முஸ்லிம் என்னென்ன தியாகம் செய்வார்களோ சகோதரர்களே, எங்கட தியாகத்துக்கு அல்லாஹ் நிச்சயம் கூலி தருவார். எங்கட பொருள் தியாகம், எங்கட உடம்பு தியாகம், உயிர் தியாகம், நேர தியாகம் பழக்கம். நாங்க உடம்பு விரும்பாது ஒரு நாளும் தியாகம் செய்ய. உடம்பு ரெஸ்டுக்கு தான் உடம்பு வேலை. சொகுசு சுயநலத்துக்கு உடம்பு பழகிட்டு எங்கட சகோதரர்களே. இந்த சூரா படிச்சு தரக்கூடிய பாடம் இதுதான். وَمَا نَقَمُوا مِنْهُمْ إِلَّا أَن يُؤْمِنُوا بِاللَّهِ الْعَزِيزِ الْحَمِيدِ الَّذِي لَهُ مُلْكُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَاللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ شَهِيدٌ. எவன் வசம் வானங்கள் பூமியின் ஆட்சி இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வை நம்பினதுக்கு தான் இவ்வளவு தண்டனை. உலகத்தில் இன்றைக்கு உலக முடிவு வரைக்கும் திகனையில முஸ்லீம்களை கொண்டு என்னத்துக்கு திகனையில படையெல்லாம் பத்த வச்சது? தர்கா டவுன்ல எதற்கு பத்த வச்சது? ஏன்? முஸ்லீம் இந்தியால நடக்குது, ஒவ்வொரு இடங்கள்ல விட்டு விட்டு நடக்கும். இதெல்லாம் காஷ்மீரில் நடக்கிற பிரச்சனைகள் முஸ்லீம் உலகத்துடைய எந்த பாகத்தில் நடந்தாலும் அல்லாஹ் சொல்றான், என்ன நம்பினத்துக்கு தானே செஞ்சீங்க? என்ன நம்பினத்துக்கு தானே இவ்வளவு வேதனை பண்ணீங்க? ஸ்ரீலங்கால மன்னார்ல ஜஃப்னால முஸ்லிம்கள் நாட்டை விட்டு ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டது எதற்கு? களிமா சொன்னதுக்கு தானே, வேறொன்றுக்கும் இல்லையே. நாங்களும் மற்றவர்களை போல இருந்த அந்த மன்னன் விட்ட மாதிரி விட்டிருப்பாங்க. அல்லாஹ் இந்த சூறாவை குர்ஆன்ல வச்சிருக்கிறான். தியாகம் செய்தவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய பாரம். தியாகம் செய்யல நாங்க எங்கட பிள்ளைகளை, மனைவிய, குடும்பத்தை, செல்வத்தை அல்லாஹ்வுக்காக தியாகம் பண்ணல, எங்களுக்கு விளங்காது. அல்லாஹ் சொல்றான் இதுல கடைசியா, இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத் ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق. யாரு முஃமினான ஆண்களை பெண்களை சோதனையில போட்டாங்களோ, எங்களை முஸ்லீம்களை துன்புறுத்துவதற்கு ஏஜென்ட்கள் இருக்குது உலகத்தில், எங்களை கொலை செய்யறதுக்கு ஏஜென்ட்கள் இருக்குது உலகத்தில், எங்களுக்கு விளங்காத ஏஜென்ட்கள். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை என்ன தெரியுமா? தௌபா செய். தௌபா செய்யலண்டா அதே நெருப்புல போட்டு எரிப்பேன். எந்த நெருப்புல முஸ்லீம்களை கொலை செய்யறாங்களோ அதே நெருப்புல போட்டு அல்லாஹ் நரகத்தில் எரிப்பான். திரும்ப அல்லாஹ் சொல்றான், தியாகிகளே, இன்னல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத் லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ذلكல் ஃபௌஸுல் கபீர். யார் ஈமானோட உலகத்தில், ஈமான் தியாகம் இல்லாம ஈமான் வராது. சாலிஹான அமல், சாலிஹான அமலுக்கு தியாகம் தேவை. சாலிஹான அமலுக்கு என்ன வேணும்? ரெண்டுக்கும் தியாகம் தேவை. தியாகம் இல்லாம நீ ஆக குறைஞ்சது ஒரு சுன்னத்தை பின்பற்றுறதா இருந்தாலும் சகோதரர்களை தியாகம் தேவை. ஒரு சுன்னத்தை பின்பற்ற போறீங்க, எல்லாரும் பழிப்பாங்க, மனைவி பழிப்பாங்க, மனைவி பழிப்பாங்க. சில நேரம் நாங்க அப்படித்தானே கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கிறோம். பிள்ளைகள் பழிக்கும், ஆனா தியாகம் செய்யும். தியாகம் இல்லாம ஈமான் சாலிஹான அமல் செய்யல. ஈமான் சாலிஹான அமல் தியாகம் இல்லாம செய்யலுமா? ஏல. மனைவியை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, கூட்டாளிமார பார்த்து, குடும்பத்தை பார்த்தோம் என்றா இது ரெண்டும் நடக்காது. அல்லாஹ் தார வாக்கு என்ன தெரியுமா?
இன்னல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத் லஹும் ஜன்னத்து தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். கீழால ஆறுகள் ஓடுற சொர்க்கம் தருவேன். எதுக்கு? தியாகம் பண்ணினா. நான் 5 நேர தொழுகைய தொழப்போறேன் என்று நீயத்து வச்சிங்கன்னா தியாகம் செய்யத்தான் வேணும். நான் ஜகாத் கொடுக்க போறேன், பணத்தை தியாகம் செய்யும். நான் ஹஜ்ஜி செய்ய போறேன் என்ற பணத்தையும் பொருளையும் தியாகம் செய்யும். நான் பாவத்தை விட போறேன், நான் தியாகம் செய்யும். என்ன கூலி? சொர்க்கம். ذَلِكَ الْفَوْزُ الْكَبِيرُ. அல்லாஹ் சொல்றான், சொர்க்கம் கிடைச்சிட்டா அதான் பெரும் வெற்றி உங்களுக்கு. ஃபௌசுல் கபீர் அதுதான். ஃபௌசுல் கபீர் உலகத்துல யாரும் அடையல சகோதரர்களே. ஃபௌசுல் கபீர் என்ன? உலகத்துல யாரும் இந்த வெற்றி அடையல. இன்னும் நாங்க நினைச்சிடப்படாது, கனவு கண்டப்படாது. உலகத்துல பில்கேஸ் வெற்றி அடைந்தார், அவர் வெற்றி அடைந்தார், எல்லாம் பேசுவாங்க. அவர் படிப்பில வெற்றி அடைந்தார், இவர் காசுல வெற்றி அடைந்தார், அரசியல்ல வெற்றி இல்ல. யாரும் வெற்றி அடையல, எல்லாரும் தோல்விதான் அடைந்தார். வெற்றி மூமின்களுக்கு மாத்திரம்தான். ذَلِكَ الْفَوْزُ الْكَبِيرُ. இப்ப அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் தியாகம் செய்யலையோ, உண்மையான மூமினாக வாழ இல்லையோ, கவனமா வாழுங்க உலகத்தில். ஏன்? இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். அல்லாஹ்வுடைய பிடி கடினமான பிடி. அல்லாஹ்வுடைய பிடி எப்படி? அல்லாஹ் பிடிச்சிட்டாண்டு வைங்க, அது விட மாட்டான். அல்லாஹ்வுடைய இரக்கத்துல விட்டு வச்சுக்கிறான் அல்லாஹ் எல்லாரையும். தொழாதவங்களுக்கும் ரிஸ்க் இருக்கு. நாங்க இன்னைக்கு சொல்றாங்க எங்களுக்கு, நாங்க தொழுவுறல்ல நல்லா வாழ்றோம் சொல்றாங்களா இல்லையா? நாங்க நோம்பெல்லாம் பிடிக்கிறது இல்ல, நாங்க ஹஜ்ஜி செய்யறது இல்ல, நாங்க முஸ்லிமே இல்லையே, நாங்க நல்லா தானே வாழ்றோம் சொல்றாங்க. எங்கட காது கேக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். அல்லாஹ்வுடைய பிடி கடினமானது. அல்லாஹ் பிடிச்சிட்டான்டா என்ன செய்வ சகோதரர்களே? உலகத்துல எந்த காஃபிர் அல்லாஹ் சக்கராத்ல பிடிச்சானோ மாட்டிக்கிட்டார். யார் யாரெல்லாம் காஃபிரா மரணிச்சாங்களோ இவங்கெல்லாம் பிடிபட்டுட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன செய்யப்பட்டாங்க? ஸ்ரீலங்கால ஏர்போர்ட்ல பிடிபட்டுட்டார் ஒரு ஆள். எதோட? போத வஸ்துல பிடிபட்டுட்டார். யாரு பேசியும் வெளியெடுக்க இயலாது. ஒவ்வொரு அரசாங்கத்துடைய பிடி. சிங்கப்பூர்ல பிடிபட்டார். ஒரு தரம் உம்ரா குரூப்ல என்ன செஞ்சாருன்னா, ஒரு ஹஸரத்துல கையில போத டேப்லெட் கொடுத்து அனுப்பிட்டான். யாரோ டேப்லெட் கொடுத்து அனுப்பிட்டார். ஜித்தா ஏர்போர்ட்ல ஹஸரத்தை பிடிச்சாச்சு. ஹஸரத் கல்யாணம் முடிச்சு 2-3 மாசம் தான். எப்படி இருக்கும்? உடுவானா கழுத்து வெட்டோன்ட்டான். சவுதியில மாட்டின எப்படி இருக்கும்? பல ஆண்டுகள் ஜெயில இருந்து எவ்வளவு பேர் பேசி கெஞ்சி நன்னடத்தையை பார்த்துதான் வெளியே விட்டேன், இல்லாட்டி கழுத்து போயிருக்கு. கடினம். அல்லாஹ் பிடிச்சா எப்படி இருக்கும் சகோதரர்களே? அதான் அல்லாஹ் சொல்றான், அரசாங்க புடிய போல எந்த புடி இல்ல, எந்த புடி கடினமான. எப்ப பிடிப்பான்? சக்கராத். அதனால சகோதரர்களே, நான் அல்லாஹ்வை தொழுறன் இல்ல, இஸ்லாம் இல்ல, நல்லா வாழ்றேன் தானே நான், என்ன குறை அப்படி நினைக்காது. அல்லாஹ் பிடிப்பான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் இன்னஹு ஹுவ யுப்திஉ வ யுஈத். அல்லாஹ் சொல்றான், உங்களை ஆரம்பமா படைத்தது நான், உங்களோட மரணத்துக்கு பிறகு எழுப்பாற்றுறது நான் தான். உங்களை எழுப்பாட்டுவேன் இன்ஷா அல்லாஹ். தியாகம் செய்தவங்க முன்னு போயிடுவாங்க.